படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் மூன்று
மற்றும் சக்திகளை கொண்ட அன்னை அருள்பெற பூஜிப்பதே நவராத்திரியின் வழிபோதாகும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்னும் மூவகையாக 3 நாட்கள் கொண்டாடுவோம். இறுதி 10ஆம் நாள் அம்மை சிம்மவாகனத்தை ஊர்வலமாக கொண்டு சென்று சூரனை வடம் செய்த நிகழ்ச்சியாக காணலாம். நல்லோரின் நட்பை ஏற்று போற்றுதல், பக்தி பெருக செய்வதும் ஒளிவின் முக்கிய நோக்கமாக அமைகிறது. மகேஸ்வரி, கௌமாரி, பராசி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, நரசிம்மி, சரஸ்வதி, சாமுண்டீஸ்வரி போன்ற 9 தேவியரின் மந்திரங்களை சொல்லி பூஜை செய்வது நலமாகும். நவராத்திரி காலத்தில் விடிய விடிய விளக்கு ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ வளத்தை தரும். காரிகை நாளில் நண்பகை வேளை பௌர்ணமி திருநாள் நவராத்திரியின் சிறப்பு அம்சங்களை பற்றி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். அன்புடன் சுசன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நான் பேச உள்ள தலைப்பு நவராத்திரியின் சிறப்பு அம்சங்கள். நவராத்திரி விரதம் என்பன மிகவும் முக்கியமானவை. சிவனை வழிபட தகுந்த ஒரு ராத்திரி சிவராத்திரி. சக்தியை வழிபட தகுந்த 9 ராத்திரி நவராத்திரி. நவம் என்பது 9, நவராத்திரி என்பது விரமிருந்து வீட்டில் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதனால் இந்த விழா வீடு என்ற கோயிலுக்கு ஒரு பிரம்மோற்சவம் என்றும் கூறப்படுகிறது. அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான். ஆண்டிற்கு 4 நவராத்திரிகள் உண்டு. சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி எனப்படும். ஆஷாட நவராத்திரி ஆடி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகும். புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது பாத்ரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி எனப்படும். புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்த நாள் வரும் நவராத்திரியை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். புரட்டாசி மாதத்தின் வளர்ப்பிறையில் பிரதமை திதியில் ஆரம்பித்து 9 திதியுடன் 10வது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுகிறது நவராத்திரி விழா. நவராத்திரி விழா இரவு நேரத்தில் தான் பூஜை செய்யப்படும். இந்த பூஜை தேவர்கள் செய்யப்படுவதாக கருதப்பட்டு இரவில் நவராத்திரியை வழிபடுவார்கள். புரட்டாசி மாதத்தில் சரத்காலம் என்று கூறுவர். இந்த சரத்காலத்தில் வரும் நவராத்திரியை சாரதா நவராத்திரி சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த 9 நாட்களுடன் ஒரு நாளை கூடுதலாக சேர்த்து தசராவாக கொண்டாடப்படுகிறது. மைசூரில் உள்ள சாமுண்டேஸ்வரி அம்பிகைக்கு தசரா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வங்காளத்தில் துர்கா பூஜா என்ற பெயரோடு கொண்டாடுகிறார்கள். இவ்வாய்ப்பை அளித்த லெட்ஸ் ஸ்டார்ட் யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.